ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 4th டே ரன்னிங்கில் இன்றைக்கி 4000 மீட்டர் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 32 நிமிஷத்தில் 4000 மீட்டர் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம். என்னாலையும் இன்னும் கொஞ்சம் நேற்று சொன்ன மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் ஸ்டெமினா இருக்குது. ஆனாலையும் நம்ம ஒரே இதாக வந்து நம்ம ஓடிடக்கூடாது, பண்ணக்கூடாது. தொடர்ச்சியாக நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம ஃபிசிக்கல் கரெக்டாக கொண்டு போகணும். பெயின் இருக்கக்கூடாது. இதுக்கே 2 நாளாக சரியான பெயின், காலெலாம் நடக்க முடியாத அளவுக்கு இருந்த பெயின். ஆனாலும் நான் பெயின் கில்லர் யூஸ் பண்ணல. ஏன்னா பெயின் கில்லர் யூஸ் பண்ணால் சின்ன வலி வந்தால் கூட நமக்கு நேராக அங்கே தான் போகும். அதை ஆயில்மெண்ட்டோ இது மாதிரி ஸ்ப்ரே மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா சின்ன வலி வந்தால் கூட நம்ம அது நேரடியாக அங்கே தான் போவோம். அந்த பெயினை வந்து நம்ம ஏர்ன் பண்ண மாட்டோம். அதனால் நான் பெயின் கில்லர் எதுவுமே போடல. ஆனால் கால் வந்து சரியான வலி தான். அது தொடர்ச்சியாக நம்ம ஓட ஓட சரியாயிடும். அதனால் நீங்கள் சின்ன வலி வந்தோடனே போய் பெயின் கில்லர் எடுத்துக்கிறது, ஸ்ப்ரே பண்ணிக்கிறது அது மாதிரி பண்ண வேணாம். ஏன்னா அப்போ தான் நம்மளோட பாடி வந்து கண்டிஷனாக இருக்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அந்த பெயின் கில்லர் போட்டால் அந்த பெயின் போயிடும், பாடி நமக்கு என்ன கண்டிஷனில் இருக்கிறது நமக்கு தெரியாது. அதனால் அதை யூஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக 4000 மீட்டர் ஓடி இருக்கோம் 31 நிமிஷத்தில். பார்ப்போம், அடுத்தடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஒரு 200 மீட்டராக ஒவ்வொரு நாளாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நம்ம 5000 மீட்டர் வந்து சக்ஸஸ் பண்ணிடுவோம் இந்த வீக்கில். அடுத்த வீக்கில் வந்து நம்ம டைமிங்கை சேவ் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம். பாய், ஹாவ் ஏ நைஸ் டே.